வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஆடி மாசத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு செட்டிநாடு பாரம்பரிய ரெசிபியான ஆடி கும்மாயம் பண்ண போறோம். இந்த ஆடி கும்மாயம் ஆடி வெள்ளிக்கிழமையோ ஆடி செவ்வாய்க்கிழமையோ நம்ம இதை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இல்ல உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு, வெல்லம், நெய் இதெல்லாம் சேர்த்து பண்றதுனால ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஆடி மாச பிரசாதமாவே இல்ல, மத்த டைம்ல கூட நம்ம பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த ஆடி கும்மாயம் கையில ஒட்டாம அப்படியே வாயில போட்டாலும் சரி, அப்படியே வழுக்கிட்டு உள்ள போயிடும். அழகா ஹல்வா பதத்துல இருக்கும். டேஸ்ட் அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்கும். சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, நல்ல டேஸ்டியான இந்த ஆடி மாசத்துக்கு உகந்த பிரசாதம் ஆடி கும்மாயம் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆடி கும்மாயம் பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 கப்பு உளுத்தம்பருப்பு. நம்ம வெள்ளை உளுத்தம்பருப்பும் எடுத்துக்கலாம், தோல் பருப்பு கூட எடுத்துக்கலாம். இது நல்லா நிறம் மாறி வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ஸ்டவ் ஃப்ளேம் மீடியம்ல வச்சு வறுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா பருப்பு உள்ள வரைக்கும் வறுப்படும். உளுத்தம்பருப்பு பாருங்க நல்லா வறுபட்டு எடுத்து நல்ல வாசனையும் வருது. இதை ஒரு பிளேட்க்கு நம்ம மாத்திக்கலாம். நம்ம உளுந்து அளந்து எடுத்துட்டு அதே கப்ல 1/4 கப்பு பைத்தம்பருப்பு. இதுவும் கலர் மாதிரி நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். பைத்தம்பருப்பும் பாருங்க கலர் மாதிரி நல்லா வறுபட்டு எடுத்து இப்ப இதையும் நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திப்போம். அதே கப்ல 1/4 கப்பு பச்சரிசி. அரிசி வெள்ளையா நல்லா பொரிஞ்சு லேசா கலர் மாதிரி வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். அரிசி பாருங்க நல்லா பொரிஞ்சு லேசா கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திப்போம். அரிசி பருப்புலாம் நல்லா சூடு ஆறிடுது. இதை அப்படியே மிக்ஸி ஜார்ல எடுத்துருவோம். இது அரைச்சி நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இது மாவோட பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா மைதா மாவு மாதிரி நல்லா வழுவழுன்னு நம்ம அரைச்சிக்கணும். மாவு அரைச்சி பாருங்க சலிச்சு எடுத்துன்னு இருக்கேன். நல்லா இதை போல ஃபைனா மைதா மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸா இருக்கணும். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா நைஸா இருக்கு. இந்த கொஞ்சம் கப்பி இருக்கு. இதை வேஸ்ட் பண்ணாம நம்ம இட்லி மிளகா பொடியில கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவையுமே நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தேவையான அளவு யூஸ் பண்ணிட்டு மீதி ஒரு ஏர்டைட் டப்பால போட்டு வச்சுட்டோம்னா நம்ம எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாவுல இருந்து 1 கப்பு மாவு நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துருவோம். நம்ம மாவு அளந்து எடுத்துட்டு அதே கப்ல 1 கப்பு வெல்லம் நல்லா அது போல பொடிச்சு சேர்த்துக்கோங்க. அதே கப்ல அளந்து 2.5 கப்பு ஜலம் விட்டுக்கணும். இது 2.5 கப்பு. இது நல்லா கொதிச்சு வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். பாகு எது வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதுக்கு இன்னைக்கு நம்ம எடுத்த மாதிரி ஃபுல்லா 1 கப்பு வெல்லமும் எடுத்துக்கலாம். இல்ல பாதி வெல்லம் பாதி சர்க்கரை எடுத்துக்கலாம். இல்ல பாதி வெல்லம் பாதி கருப்பட்டியும் எடுத்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். இது நல்லா கொதிச்சு வெல்லம் கரைஞ்செடுத்து இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கணும். நம்ம எதுல கும்மாயம் பண்ண போறோமோ அதுல 1 கப்பு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற மாவை எடுத்துக்கலாம். நம்ம வெல்லத்தை கரைச்சி நல்லா ஆற வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதுல விட்டுருவோம். இது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டாலே இந்த கட்டி இல்லாம இது நல்லா சாஃப்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் பறிச்சுக்கலாம், கட்டி தட்டாம இருக்கும். ஒரு விஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற வெள்ளைப்பாக்கையும் அதில் விட்டுடலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ளேம் மீடியம்ல வச்சுக்கோங்க, கைவிடாம கிளறிக்கணும். இது ஹல்வா மாதிரி அப்படியே திக்காயி சுழண்டு வரும். பாருங்க கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நம்ம கிளறிக்கணும். கடாய் கொஞ்சம் அடி கனமா இருந்தது அப்படின்னா அடி பிடிக்காம நமக்கு கிளறதும் ஈஸியா இருக்கும். பாருங்க முன்ன பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் கூட திக்கா எடுத்து இது கைவிடாம நம்ம கிளறிண்டே இருக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு திக்கா இருக்கு. இந்த ஹல்வா பதத்துக்கு வந்துடுத்து. நம்ம மாவு அளந்து எடுத்துருந்தோம் இல்லையா, அதே கப்ல 1 கப்பு நெய் தேவைப்படும். இது ஒரே டைமா விடாம கிளறிண்டே இருக்கும் போதே நடுவில் நடுவில் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நம்ம விட்டுக்கலாம். விட்டுட்டு இதை கிளறிண்டுருவோம். நல்லா இது ஒரு ஹல்வா பதத்துக்கு கடாயில ஒட்டாம அப்படியே சுருள வதங்கி வரும்.
அது வரைக்கும் நம்ம கிளறிக்கணும். நம்ம விட்ட நெய் ஃபுல்லா அப்சர்வ் ஆயிடுது. இப்ப திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இந்த கடாயில ஒட்டாம வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம கிளறிக்கணும். இந்த கிளறச்சியே பார்த்தேன் அப்படின்னா நல்லா உளுத்தம்பருப்பு பைத்தம்பருப்பு வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கு. அதோட அந்த நெய் வாசனையும் சேர்ந்து அட்டகாசமா இருக்கு. இது இப்ப பார்த்தேன்னா ஒட்டாம வருது. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா அப்படியே சுழண்டு வரணும். அப்படியே பந்து போல வரும். இன்னும் கொஞ்சம் நம்ம கிளறிக்கணும். இந்த அளவு கிளறதுக்கு எனக்கு வந்து 10 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. கும்மாயம் பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்திருக்கு. மீதி 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருக்கு. நெய் லேசா ஊஸ் அவுட் ஆகி வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா பந்து போல ஒட்டாமையும் வருது பாருங்க. இது வெந்திருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, லேசா கை ஈரம் பண்ணிட்டு தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில கொஞ்சம் கூட ஒட்டாது. இந்த ஆடி கும்மாயம் வந்து பைத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த வெல்லம் நெய் வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் வந்து ஏலக்காய் சேர்ப்பா, சில பேர் சேர்க்க மாட்டா. அது நம்மளோட விருப்பம் தான். நம்ம வேணா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். மற்றபடி முந்திரி திராட்சை அதெல்லாம் வந்து இதுக்கு சேர்க்கறது இல்லை. ஆடி கும்மாயம் பாருங்க சூப்பரா ரெடியா எடுத்து நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். ஆடி கும்மாயம் பிரமாதமா ரெடியா எடுத்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப வந்து நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். நல்லா ஹல்வா பதத்துல கொஞ்சம் கூட கையில ஒட்டாம ரொம்ப நல்லா வந்திருக்கு. அட்டகாசமா இருக்கு. இந்த டேஸ்ட் வந்து சொல்லவே முடியாது. அது நம்ம சாப்பிட்டாதான் அந்த டேஸ்டே ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அழகா அந்த உளுத்தம்பருப்பு பைத்தம்பருப்பு அரிசி இதெல்லாம் வறுத்ததுனால அந்த வறுத்த ஃபிளேவர் அதோட வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம சேர்த்திருக்கிற வெல்லமும் வந்து கரெக்டா இருக்கு. இந்த கும்மாயத்துக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படும். அப்பதான் வந்து இது நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து உளுத்தம்பருப்பு பைத்தம்பருப்பு அரிசி நம்ம எல்லாமே வறுத்துட்டோம் இல்லையா, அதை அரைச்சதுக்கு அப்புறம் நமக்கு அந்த மாவு தான் வந்து அளவு. அந்த மாவை நம்ம எடுத்துட்டு அதுக்கு தகுந்த வெல்லம் தான் நம்ம இதுக்கு சேர்த்துக்கணும். மிச்சம் இருக்கிற மாவை அழகா ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம திரும்பவும் என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃப்ரிட்ஜ்லயோ அல்லது ஃப்ரீசர்லயோ கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதிகமான குவான்டிட்டியில மாவு அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா மிஷின்ல கொடுத்து கூட நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சியில அரைச்சி ஒவ்வொரு முறையும் சலிச்சு திரும்பி அரைக்கிற வேலையோட ஒன்ஸ் அங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா நைஸா வந்து அவ அரைச்சு கொடுத்துருவா. ஒரு முறை சலிச்சு வச்சிருந்தாலே நமக்கு அது போதும். நம்ம வந்து 1 கப்பு மாவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 1 கப்பு நெய் அளந்து நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு கிளறிண்டே வரணும். அந்த மாதிரி கிளறும் போது நல்லா அப்படியே சுருண்டு பந்து மாதிரி வந்துடுது அப்படின்னா நம்ம நெய் விடுறத கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னி கூட நீங்க பார்த்தீங்க கடைசியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து மிச்சம் வந்தது. செட்டிநாடு சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணங்கள்ல கூட இந்த ஆடி கும்மாயம் வந்து பண்ணுவா. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரசாதம், ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய ஆடி வெள்ளி அல்லது ஆடி செவ்வாய் இல்ல மத்த பண்டிகைகளுக்கு இதை போல ஆடி கும்மாயம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணி மெயினா வந்து பொன் குழந்தைகளுக்கு ரெகுலரா கொடுத்தோம் அப்படின்னா குழந்தையில வந்து நல்லா ஹெல்த்தியா வளரும். இந்த பேக் பெயின் அதெல்லாம் ஃபியூச்சர்ல இருக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.